நீங்கள் எப்போதாவது குரானின் கடைசி 2 சூறாக்களான சூரத்துல் ஃபலக் மற்றும் சூரத்து நாஸ் பற்றி ஆழமாக சிந்தித்ததுண்டா? இந்த 2 சிறிய சூறாக்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு சிறப்பான பாதுகாப்பு அருளப்பட்டவை. சூரத்துல் ஃபலக்கில் அல்லாஹ் நம்மை 4 பெரிய ஆபத்துகளிலிருந்து பாதுகாப்பு கோருமாறு கற்றுத்தருகிறான். அவன் கூறுகிறான், குல் அவுது பி ரப்பில் ஃபலக், கூறுவீராக, விடியலின் இறைவனிடம் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். பின்னர் அல்லாஹ் 4 தீமைகளை குறிப்பிடுகிறான். படைப்புகளில் உள்ள தீமை, இருள் பரவும் போது அதன் தீமை, சூனியம் செய்பவர்களின் தீமை, பொறாமை கொண்டவர்களின் பொறாமையின் தீமை. இவை அனைத்தும் மிகப்பெரிய ஆபத்துகள். ஆனால் இவை அனைத்திலிருந்தும் பாதுகாப்பு பெற நாம் அல்லாஹ்வின் ஒரே ஒரு பண்பை மட்டுமே அழைக்கிறோம், விடியலின் இறைவன். ஆனால் சூரத்தின் நாஸில் நாம் ஒரே ஒரு ஆபத்திலிருந்து மட்டுமே பாதுகாப்பு கோருகிறோம். ஆனால் அந்த ஒரு ஆபத்து முன்னர் கூறப்பட்ட 4 ஆபத்துகளையும் விட மிக பயங்கரமானது. அல்லாஹ் கூறுகிறான், குல் அவுது பி ரப்பின் நாஸ் மலிக்கின் நாஸ் இல்லாஹின் நாஸ், கூறுவீராக, மனிதர்களின் இறைவனிடமும் மனிதர்களின் அரசனிடமும் மனிதர்களின் வணக்கத்திற்குரிய இறைவனிடமும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். எதிலிருந்து? மின் ஷர்ரில் வஸ்வாசில் கன்னாஸ், மறைந்து கொண்டு கிசுகிசுப்பவனின் தீமையிலிருந்து. இந்த வஸ்வாஸ் செய்பவன் இதயத்திற்குள் அமைதியாக நுழைகிறான். சில நேரங்களில் ஒரு எண்ணமாக வருகிறான், சில நேரங்களில் ஒரு சந்தேகமாக வருகிறான், சில நேரங்களில் ஒரு நண்பனை போல வருகிறான். அவன் கிசுகிசுக்கிறான், பிறகு மறைந்து விடுகிறான். அதனால் அது உங்கள் சொந்த எண்ணம் என்று நீங்கள் நினைத்து விடுகிறீர்கள். இந்த கிசுகிசுப்புகள் மனிதர்களுக்கிடையிலான நம்பிக்கையை உடைக்கின்றன. கணவன் மனைவிக்கிடையே சண்டைகளை உருவாக்குகின்றன. அமைதியையும் அன்பையும் இறை நம்பிக்கையையும் கூட அழித்து விடுகின்றன. இதுவே ஷைத்தானின் மிகவும் ஆபத்தான ஆயுதம். அவன் வெளியிலிருந்து தாக்குவதில்லை, அவன் இதயத்தின் உள்ளே இருந்து தாக்குகிறான். அதனால்தான் அல்லாஹ் நமக்கு கற்றுத்தருகிறான், உங்கள் இதயமும் உங்கள் குடும்பமும் உங்கள் ஈமானும் பாதுகாப்பாக இருக்க வேண்டுமெனில் குல் அவுது பி ரப்பின் நாஸ் என்று மீண்டும் மீண்டும் கூறுங்கள். அல்லாஹ்விடம் அடிக்கடி பாதுகாப்பு தேடுங்கள். ஒரு கெட்ட எண்ணமோ, ஒரு சந்தேகமோ, ஒரு வஸ்வாசோ உங்களுக்கு தோன்றும் போதெல்லாம் அல்லாஹ்வின் பக்கம் திரும்புங்கள். அல்லாஹ் நமது இதயங்களை பாதுகாத்து நமது ஈமானை உறுதியாக வைத்தருள்வானாக. ஆமீன்.